ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாரும் மனசுக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விவகாரங்களை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பேச போறோம். புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் லைஃப் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்காகவே தாதா பகவானோட ரொம்ப அழகான சுவையான சூத்திரம் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அட்ஜஸ்ட் எவ்ரிவேர். எங்கே நீங்கள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இடத்துல அடைப்பட்டாலும் அங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ எங்கேயுமே உங்களுக்கு கஷ்டங்கிறது நிச்சயமாக இருக்காது. எப்போவுமே நிம்மதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதோட உங்களால் அடுத்தவங்களுக்கும் நிம்மதியும் கிடைக்கும். அதனால இந்த அட்ஜஸ்ட் எவ்ரிவேர்ங்கிற சூத்திரத்தை யார் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் துக்கங்கிறதே இருக்காது. அதோட எல்லாருக்குமே அவங்கள கண்டா பிடிக்கும். அட்ஜஸ்ட் எவ்ரிவேர். புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் எவ்ரி நவ் அண்ட் தென் எவ்ரி மினிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனி வீட்டில் இருந்தவங்க, ரெண்டு தனித்தனி நேச்சரை கொண்டவங்க, டோட்டலாக வித்தியாசமாக இருக்கிறவங்க ஒன்றா சேர்றது. இந்த சேர்க்கையினால் திடீர்னு அவங்க சந்திக்கிறாங்க. அதை அம்மா அப்பா தேர்ந்தெடுக்கிறாங்களோ இல்லை அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு தனித்தனி நேச்சர் உடையவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்து வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிற நிலைமையில் வாழ வேண்டியதாக இருக்குது. இந்த நேச்சருக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் புருஷர்களோட நேச்சரும் பெண்களோட நேச்சரும் தனித்தனியாக இருந்துக்கிட்டு இருக்கு. கான்செப்ட் தனியாக, எல்லாமே தனித்தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. புருஷர்களுடையது நேச்சர் கோபம் மானம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்திரீகள் இந்த மோகம் மானம் மாயை தாய்மை ஆசைங்கிறது எல்லாம் இருக்கும். ரெண்டு தனித்தனி நேச்சர் வாழ்நாள் முழுக்க, அதாவது இரவும் பகலும் ஒன்றா இருக்க வேண்டியதாக இருக்குது. தவிர இன்னொருத்தரோட நேச்சர் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கத்தானே செய்யுது. சிலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, சிலர் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. என்னை பார்க்க ஒரு யங் கப்பல் வராங்க. புருஷன் ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷன், ஆனால் இந்த பொண்டாட்டி ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட். எல்லாத்துலேயுமே பாஸ், பேசுறதுலேயும் ஃபாஸ்ட், நடக்கிறதுலேயும் ஃபாஸ்ட், வேலை பண்ணுறதுலேயும் அவ்வளோ ஃபாஸ்ட். இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த புருஷன் ரொம்ப ஸ்லோலியும் ஸ்லோ, ரொம்ப பயங்கர ஸ்லோ. ஆனால் மனசு எப்பவும் குளிர்ந்த வகையில் தான் இருக்கும். அவங்க ஏதாவது வேலை சொன்னால் அது அவர் மைண்டில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த பொண்டாட்டி நான் சொல்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். அவங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால என் மூளையில் அது அவ்வளவு சீக்கிரம் ஏறுறது கிடையாது. எல்லாத்துலேயுமே அவர் ஸ்லோ தான். குளிக்கும்போது ஸ்லோ, கொஞ்சம் மெதுவாக தான் அவர் குளிப்பார். சாப்பாடு விஷயத்துலேயும் அவர் ரொம்ப ஸ்லோ தான். எல்லாத்துலேயுமே ரொம்ப கூலாக இருப்பார். பொண்டாட்டி எல்லா விஷயத்துலேயும் ஸ்பீட், அவங்களுக்கு எல்லாமே ஸ்பீடாக இருக்கணும். ரெண்டு பேரோட நேச்சரும் அட்ஜஸ்டே ஆகாது, எப்போவும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். புருஷன் மேலே பொண்டாட்டி உடனே கோவப்படுறா. நீங்கள் எப்போ ரெடி ஆகிறது, எப்போ குளிக்கிறது, நீங்கள் எப்போ சாப்பிட்றது, எப்போவும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்லோவாக எல்லாத்துலேயுமே ஸ்லோவாக இருக்கீங்களே. ஆனால் புருஷன் என்ன சொல்கிறாரு, எப்போ என்னோட நேச்சர் உனக்கு ஸ்லோன்னு தெரிஞ்சதோ அதுபடியே நீ என்னை நடக்க விட்டுட அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னை விரட்டிக்கிட்டே இருக்க, இப்படியே நீ என்னை அவசரப்படுத்தினேன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இருக்காது. நீ என்னோட சாவை கூட சீக்கிரமாக வரவழைச்சிடுவ போல இருக்கு, என்னை நிம்மதியாக சாக விட அப்படிம்பாரு. இந்த மாதிரி புருஷன் டெய்லி பொண்டாட்டிகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் பாவம் இப்போ மரணத்திலேயாவது அவர் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. மரணத்துக்கு அப்புறம் அமைதினா யாருக்கு அமைதி? ஒருத்தர் போனால் இன்னொருத்தருக்கு நிம்மதி தான், வேற என்ன? அதனால் நிம்மதியாக வாழ விடுங்க, நிம்மதியாக சாக விடுங்க, அதுதான் நல்லது. எந்த ஒரு காரணத்துக்காகவாவது ரெண்டு பேருக்கு நடுவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. எங்கேயாவது நேச்சருக்கு எதிராகவோ இல்லை வழக்கத்துக்கு எதிராகவோ
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். யார் அடுத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் துக்கங்கிறதே இருக்காது. எல்லார் கூடவும் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதுதான் ஒரு தர்மம். விவகாரங்கள்லேயே டாப் மோஸ்ட்டுங்கிறது எதுன்னா அது நிச்சயமாக அட்ஜஸ்ட் எவ்ரிவேர் தான். நீ எங்கே இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஆக்ஷனில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலன்னா உடனே உங்களுக்குள்ள சண்டைங்கிறது உண்டாக ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்கல் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள சங்கடங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு முன்னால் இருக்கிறவங்க நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நாமளும் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். எல்லார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும். நீங்கள் எந்தவித லௌகீகத்தையும் தாண்டிடலாம், மோட்சத்தை நீங்கள் பிராப்தம் அடையலாம். ஆனால் நமக்கு முன்னால் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணினாலும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நேச்சர் உள்ளவங்களும் இருக்காங்க. இது எந்த வகையில் முடியும்? யாருக்கு எல்லா துக்கங்கள்லேருந்து முக்தி அடையணுமோ, அநேக துக்கங்கள்லேருந்து முக்தி அடையணுமோ, மோட்சம் பிராப்தம் அடையணுமோ, அவங்க அடுத்தவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா கூட இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணத்தான் சொல்லுவாங்க அவங்க கிட்ட. இதனாலேயே லௌகீகத்தோட அர்த்தமே எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடையே இருந்துக்கிட்டு இருக்கணும். நிரந்தரமான மாற்றங்கள் லௌகீகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருந்து நீங்கள் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ பிடிவாதம் நீங்கள் பிடிக்கிறீங்களோ அத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஆகும். ஆனால் எது இருக்கோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணினா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போயிடும். அதோட உங்கள் வாழ்க்கையிலையும் அமைதியாக நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்தால் அது கூட போதும். இது ஒன்று எப்போவுமே இருக்க வேண்டிய அவசியங்கிறதே கிடையாது. இது அப்பப்போ செய்ய வேண்டியதாக இருக்கும். வேலை விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேறு விஷயமா இருந்தாலும் சரி, அது எந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். புருஷன் எந்த நேச்சரோ பொண்டாட்டி அந்த நேச்சரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். புருஷன் கொஞ்சம் பழங்காலத்தை சேர்ந்தவராக இருந்தால், பொண்டாட்டி கொஞ்சம் மாடர்னாக இருந்தால் அப்போ அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பொண்டாட்டி பழங்காலத்தில் இருந்து இந்த புருஷன் மாடர்ன் ஆனவராக இருந்தால் அப்போ அங்கேயும் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க தான் வேண்டியிருக்கு. ஒரு சகோதரி இருந்தாங்க, ரொம்ப புது உலக எண்ணங்களோடு இருந்தாங்க. மாடர்ன் லைஃப் வாழற ஃபேமிலியிலேருந்து அவங்க வந்தவங்க, ரொம்ப படித்தவங்க, அதோட ரொம்ப ஸ்மார்ட், பெரிய வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்ல வேலை. அவங்க முதல்ல இருந்தே ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க, நான் இந்த மாதிரி மாடர்னாக இருக்கிற ஃபேமிலியில் தான் நிச்சயமாக கல்யாணம் செஞ்சுக்குவேன். நாங்கள் புருஷன் மற்ற எல்லாருமே மாடர்ன் உலகத்தவங்களா இருக்கணும், அப்போ தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனால் இயற்கையோட விளையாட்டை நம்ம என்னன்னு சொல்கிறது? அவங்க நினச்சபடியான ஆட்கள் அமையவே இல்லை. அவங்களுக்கு வேறு விதமான வகையில் தான் கல்யாணம் நடக்க வேண்டியதாக இருந்தது. அவங்க மும்பையில் ரொம்ப சாதாரண ஃபேமிலியில் வந்தவங்க, சாதாரண நிலையில் இருக்கிறவங்க தான். சின்னதான இடத்துல இருந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, மும்பையில் சின்ன சின்ன ஃப்ளாட்லலாம் கூட எல்லாரும் இருப்பாங்க. பெரிய ஃப்ளாட்ஸ், பங்களா, இதெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களோ இல்லை கோடீஸ்வரங்க இவங்களால தான் அந்த இடத்துல வாங்க முடியும். மற்றவங்களாம் சாதாரண ஒரு ரூம், கிச்சன், ஒரு ரூம், ஃப்ளாட், இந்த மாதிரி வீடுகள் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு சின்னதாக ஒரு வீட்டில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதோட வீட்டில் இருந்தவங்களும் ரொம்ப பழங்காலத்தை ரசிக்கிறவங்க. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனால் அவளோட வேலை எல்லாத்தையும் விட வேண்டியதாக இருந்தது. எல்லா வீட்டு வேலையும் இவ தான் செய்ய வேண்டியதாக இருந்தது. துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டை பெருக்கிறது, எல்லாத்தையுமே அவள் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவள் சீக்கிரமே டயர்ட் ஆகிட்டா. இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா. அவளோட மாமியார் மாமனாரையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னால் நிச்சயமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியாது, எனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நல்ல வீடாக ஒன்று வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவேன், உங்கள் கௌரவத்தை நான் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி நான் உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதே மாதிரி செய்யவும் செஞ்சு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. கோர்ட்டுக்கு போனா, டைவர்ஸ் கேட்டா. புருஷன் பாவம்
என்ன செய்வான், எந்த வகையில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவான், என்ன இருக்கோ அதுதானே. அதுக்கும் மேலே எதுவும் செய்யறதுக்கு அவனால் முடியல. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து, ஆனால் அங்கே டைவர்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா கோர்ட்டில் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க சரியான காரணம் இல்லை, அதனால கிடைக்கல. அதுக்கப்புறம் புருஷன் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணான். மும்பைலேருந்து போய் அங்கே வேற எங்கேயோ நகரத்தில் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. வேலைக்கு போனால் கொஞ்சம் பெரிய வீடு வாங்கினாங்க. 2 பேர் தனித்தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சுகமாக இருந்தாங்க. இதில் புருஷன்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான், பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணலை. இந்த மாதிரி வாழ்க்கையை நடக்கத்தானே செய்யுது. 2 பேரில் ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாலே லௌகீகம் நல்ல வகையில் இருந்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா மண்ணோட மண்ணாக போக வேண்டியது தான். சில சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, பொண்டாட்டி வேலைக்கு போகிறா, அவள் ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருந்துக்கிட்டு இருக்கா. ஒரு சகோதரி என்னை பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தான் இருந்தாங்க. புருஷனுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் இந்த பொண்டாட்டி வெளியில் அவள் வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே வர கிளைண்ட்ஸோடு அவள் வெளியில் போகிறது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸை கூட வெளியே போகிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹோட்டலுக்கு போவா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, டின்னர் சாப்பிட்றது. பாவம் புருஷன் பொண்டாட்டி எப்போ வருவா, எப்போ சமைச்சு சாப்பாடு போடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த வகையில் சில ஸ்திரீகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் இது நிச்சயமாக தவறான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு மாடர்னாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சகோதரியை கூப்பிட்டு பண்ணது தவறுன்னு அவளுக்கு நான் புரிய வச்சேன். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையை நீங்களே விஷமாக்கிக்கிறீங்க, எல்லா சந்தோஷமும் போயிடும். ஸ்திரீகள் கண்டபடி வெளியிலலாம் போகக்கூடாது. உங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு இருந்ததுன்னா உங்களுக்கு புருஷன்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகலாமே. அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. எந்த விஷயத்திலையும் நம்ம விவகாரங்களுக்கு ஒரு லிமிட்டுங்கிறது நாம் வச்சுக்கணும். அடுத்த புருஷர்களோட பேசும்போது ரொம்ப மரியாதையாக நாம் நடந்துக்கணும். மரியாதைக்கு வெளியில் போயிடக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு நியமம் என்னென்னா, புருஷர்களுக்கு பெண்கள் அதிக மரியாதை கொடுக்கறது தான். அவங்கள இவங்க புகழற அளவுக்கு அளவே கிடையாது. அதனால் ஸ்திரீகள் இவங்களுக்கு மரியாதையை அதிகமாக கொடுக்குறாங்க. இதை புருஷர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. ஸ்திரீகளை தங்களோட வழிக்கு கொண்டு வர அந்த சாவியை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்கள ரொம்ப புகழறாங்க, ரொம்ப மரியாதையும் கொடுக்குறாங்க. எக்ஸஸாக மரியாதை கொடுத்து அதிகமாக புகழ்ந்து தள்ளினாங்கன்னா அப்போல்லாம் இந்த பெண்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. இங்கே விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அவங்க பேச்சில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. அப்போ தான் உங்களால் தப்பிக்க முடியும். இல்லைன்னா எதையாவது வாங்கி கொடுத்து உங்களை கவுத்துருவாங்க. இந்த காலத்து பெண்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு அவுட்வேர்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது அவசியம். அலர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நாம் வருத்தப்படணுங்கிற நேரமே வராது. வீடும் தாறுமாறாயிடும். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். 2 பேருக்கும் இது ரொம்ப அவசியம். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது கிடையாது. இல்லை எக்ஸஸாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறதும் நல்லது கிடையாது. நார்மாலிட்டியோடு இருக்கணும். நார்மாலிட்டி. எத்தனையோ புருஷர்கள் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாகவும் இருப்பாங்க. அவங்களோட பொண்டாட்டி இந்த மாடர்ன் உலகத்தவளாக இருக்கா. புருஷன் உன்னுடைய நீள தலைமுடி ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் கட் பண்ணிக்காதங்கிறாரு. ஆனால் அவ்வளோ இல்லை எனக்கு நான் கட் பண்ணிட்டு தான் ஆவேன்றா. இந்த விஷயத்தை வச்சு 2 பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குது. புருஷங்காரன் அவகிட்ட நீ சாரி கட்டிக்கிட்டா அழகாக இருப்பேன்னு சொல்கிறா. வெளியில்
போகும்போது நீ saree கட்டிட்டு வான்னு சொல்கிறா. அதுக்கு பொண்டாட்டி இல்லை இல்லை saree கட்டினா நல்லா இருக்காது, நான் மிடி போட்டுக்கிறேன், ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால நான் மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இதனால 2 பேருக்குமே சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்குது. பொண்டாட்டிகளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். புருஷன் நிறையா சொல்கிறாரு, ஆனால் எல்லா விஷயத்துலேயும் அவர் தவறுறது கிடையாது. உங்களுடைய அழகு உங்களுடைய கலாச்சாரத்தில் தான் இருக்குது. மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுங்கிறது கிடையாது. உங்களோட உள்ளுக்குள்ள சர்க்குணங்கிறது இருக்குது, கலாச்சாரங்கிறது இருக்குது. அதுதான் உங்களுக்கு அழகு, அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், அதுதான் உங்கள் கௌரவத்தையே காப்பாற்றும். நீங்கள் நினைக்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அடுத்தவங்களுக்கு முன்னால் உங்கள் கௌரவமே பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த இம்ப்ரெஷன் ரொம்ப தவறு. உங்களுக்கு பெண்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆனால் புருஷர்கள் மனசால கஷ்டப்படுவாங்க. அவங்களோட கண்ணோட்டமே கெட்டு போயிடும். பாவம், அவங்க மனசால கஷ்டப்படுறதுங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்க பார்க்கணும். இந்த வகையான ப்ராப்ளம் எவ்வளவோ புருஷர்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் இதை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நான் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், நான் ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம நல்ல புருஷர்கள் மனசு கெடக்கூடாது. ஸோ இதுவும் நம்மளுடைய பொறுப்பு தானே. இந்த ஆர்த்தோடாக்ஸ் எல்லாம் ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு வகையான மரியாதை. நிறைய பேர் இதை ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இது வேண்டாத ஒன்றுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடுறாங்க. இது மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அதுவும் நம்ம இந்திய நாட்டு பெண்கள் மரியாதையோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த மரியாதையை எப்பொழுதும் இல்லைன்னு நம்ம ஆக்கிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய புருஷர்கள் மாடர்னாக தான் இருக்காங்க, பொண்டாட்டிகளும் அதே வகையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படி இல்லைன்னா அங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லாமல் போயிடும். அதனால சின்ன சின்ன கிராமத்துலேருந்து அந்த மனைவி வந்திருக்கலாம், அவங்க நகரத்தில் இருக்கிற மாடர்ன் விஷயமெல்லாம் அவங்களுக்கு ஒரு புதுசாக தெரிய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இது பொருந்துறது இல்லை. ஆனால் புருஷர்களை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி மாடர்ன் பொண்ணாக அவங்கள மாற்ற பார்க்குறாங்க. ஒரு சகோதரர், என்னோட அங்கிள் ஒருத்தர் இருந்தார். அவர் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போனார். பொண்ணு நல்லவ தான், ஆனால் இந்தியாவில் இருந்தால் தான் இந்தியனை கொடுக்கலாம். இவங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள், அமெரிக்காவில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், அதோட அங்கே இருக்கிற நடைமுறைகள் எல்லாமே தனித்தனி வகையில் இருக்கும். ஆனால் இந்தியாவோட நடைமுறைகள் தனியானது. இந்த வகையில் 2 நாட்டோட முறைகளும் வித்தியாசமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது. புருஷனால் இவ கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ண எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணாங்க. அவங்களோட இந்திய வழக்கம் இத்தனை வருஷத்தோடது எப்படி போகும் சொல்லுங்கள். அதனால புருஷன் எப்பவும் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார். எப்பவும் அவகிட்ட சொல்கிறது இதுதான், நான் எங்கேருந்தோ கிராமத்துலேருந்து ஒரு பட்டிக்காட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். தான் பொண்டாட்டியை பட்டிக்காடுன்னு சொல்லுவார். பாவம், அவங்களுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும். எல்லா விஷயமும் தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்தியாவிலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அமெரிக்காவிலேருந்து கிடையாது, இவர் தான் பிறந்தது இங்கே தான், ஆனால் இந்த கலாச்சாரம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாட்டு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த கலாச்சாரம் தான் இருக்கும். அப்போ என்ன, அவங்க என்ன மாடர்னாவாக இருப்பாங்க? அமெரிக்காலேருந்து ஏதாவது பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளுக்கு முதலே பாய் ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அது பரவாயில்லையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவில் ஸ்டைல் லைஃப் வேணும்னா இன்றைக்கி ஒன்று, இது இல்லைன்னா இன்னொன்று, அடுத்தது இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்றுன்னு வாழற வாழ்க்கை தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையே கிடையாது. மற்றபடி சாப்பாடு நடைமுறைகள் மட்டும் அமெரிக்க ஸ்டைலில் வேணுமா? இதெல்லாம் அமெரிக்கா ஸ்டைல் வேணும்னு இருந்தால் அப்புறம் கேரக்டர்ஸும் அமெரிக்கன் ஸ்டைலில் தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். இதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு சுத்த பொண்ணாக இருக்கிறவ தான் வேணும், தன்னோட மாடர்னாகவும் இருக்கணும். எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதானே இருக்குது. எதுவும் தெரியாதவளாக வந்துட்டாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கத்தானே வேணும். அமைதியாக இருங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் அடுத்தவங்கள திட்டுவீங்க, பாவம் அவங்களுக்கு அதனால் துக்கம் ஏற்படும். நீங்களும் துக்கத்தோடு இருந்து பொண்டாட்டியும் துக்கப்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? பாசமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதோட பொண்டாட்டிக்கிட்டேயும் அன்பாக கற்றுக் கொடுங்க.
உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க திருந்துவாங்கன்னு கேரண்டி கிடையாது. இதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. ரெண்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிட்டி தான். அதாவது நார்மாலிட்டியில் வரணுங்கிறது அவசியம். ரொம்ப ஓவராகவும் இருக்க வேண்டாம், அவங்க ஃப்ரீ மைண்டோடவும் இருக்க வேண்டாம், நார்மாலிட்டியில் இருக்கணும். பழைய காலத்தவர்களும் மாடர்ன் உலகத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளேயே சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். ரொம்ப மாடர்னாக இருந்தாலும் நார்மாலிட்டியில் நீங்கள் இருக்கணும். ரொம்ப பழங்காலத்தவங்களாக இருந்தாலும் நார்மாலிட்டியில் இருக்கணும். இந்த நார்மாலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கணும். நார்மல் இல்லாமல் எதுவும் எக்ஸஸாக இருந்தால் பாய்சன் தான். 98 டிகிரி தான் நார்மலானது டெம்பரேச்சர். பிலோ இல்லை அபவ் ரெண்டாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். நார்மாலிட்டியோடு இருக்கணும். நம்மளோட சரீரமே நார்மாலிட்டி இருக்க நினைக்கிது. அதனால் எல்லா விஷயத்துலையும் நார்மாலிட்டியோடையே நம்ம இருந்தால் வாழ்க்கையில் துக்கங்கிறது நமக்கு இருக்காது. அதோட மோட்சம் நார்மாலிட்டிலேயே இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லா பேச்சுக்கள்லேயும் நீங்கள் நார்மாலிட்டியோடு நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இங்கேயே மோட்சங்கிறது இருக்குது. நீங்கள் இங்கேயே மோட்சத்தை அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு சமயம் சரியாக இல்லைன்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமாக விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். ஒருத்தர் விட்டு கொடுக்கலைனாலும் அடுத்தவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அங்கே நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்து இன்னொருத்தர் விட்டு கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? உறவு உடையும், டிவோர்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வாழ்க்கையை ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல விதத்தில் நடத்தணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா அப்போ ரெண்டு பேரில் ஒருத்தர் நிச்சயமாக விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஒருத்தர் விட்டு கொடுக்கலன்னா நிச்சயமாக அவங்களுக்காக அடுத்தவங்க விட்டு கொடுக்கணும். இங்கே வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் வருவார். ரொம்ப நாள் அவரோட பொண்டாட்டி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் வாழ்நாள் முழுக்க. பொண்டாட்டி திட்டுவா, கத்துவா, சமையல் செய்ய மாட்டா, அவன் நல்லா தூங்குவா. அப்படிங்கிறதுனால புருஷன் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார். அவர் உறவை உடைக்க நினைக்கல, சேர்ந்து இருக்கணும் தான் நினச்சாரு. அவர் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார். பொண்டாட்டி நிறைய அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். அவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். பழங்காலம் மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? ஏதாவது கோவம் வந்துட்டு அவர் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருவார். தான் ஏதோ ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அவருக்கு. இந்த மாதிரி பொண்டாட்டி கோச்சிக்கிட்டா உடனே புருஷன்கள் ஆகா நமக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். பொண்டாட்டி இன்னைக்கு சமைச்சு போட மாட்டா. அந்த வயசான அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் எப்பவும் சொல்கிறது இதுதான். இன்னைக்கு பொண்டாட்டி கோவிச்சிட்டு போயிட்டா அவளுக்கு விரதம் தான் நான் நினச்சிக்குவேன். இன்னைக்கு அவளுக்கு உபவாசம். இன்னிலேருந்து நாம் சரியாக இருக்கணும், எல்லா வேலையும் நாம் செய்யணும். அதுக்கப்புறம் சமையலும் பண்ணலான்னு அவரே சமையல் பண்ணி பசங்களுக்கும் கொடுப்பாரு. அது மட்டும் கிடையாது, பொண்டாட்டிக்கும் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாரு. போய் மெதுவாக அவங்க கிட்ட கதவை திறந்து இந்தாம்மா சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டுக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, இந்த மாதிரி சாப்பாடு பண்ணி போட்டு அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை கட்டுவார். இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரில் ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தா கூட எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா? ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணாமலே இருந்தாக்க அப்போ கடைசியில் டிவோர்ஸ் தான் நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கிற டிவோர்ஸ் வாங்கிறது ஈஸி தான். ஆனால் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது, அன்போடு வாழறது, இதுதான் நிம்மதியான வாழ்க்கையோட பெரும் நகைன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ரொம்ப பெரிய சக்ஸஸ். நாம் விரும்புறது எல்லாமே இதுதான். எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கங்க. அவங்க கிட்ட நீங்கள் அன்போடு இருங்க. ஒருத்தர் வாழ்நாளில் விட்டு கொடுத்துக்கிட்டு இருங்க. எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழுங்க. ஜெய் சச்சிதானந்தா.